ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவரைக்கும் பார்க்காத சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ஒய்ஃபை சர்க்யூட் பிரேக்கரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாதா சர்க்யூட் பிரேக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்க்யூட் பிரேக்கர்னாலே உங்களுக்கு சேஃப்டிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. பார்த்தீங்கன்னா எம்சிபி யூஸ் பண்ணுவோம். எம்சிபி பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவோம். அதில் எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவர் கரண்ட் வந்தாலோ அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ நம்ம வந்து வீட்டில் நமக்கு வந்து அது ப்ரொடெக்ஷன் தரும். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து எம்சிபி யூஸ் பண்ணியிருப்போம். அது 3 ஃபேஸாக இருக்கலாம் அல்லது சிங்கிள் ஃபேஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இப்போது நார்மலாக ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு ஏதாவது ஓவர்லோட்னாலோ ஓவர் கரண்ட்னாலோ ட்ரிப் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வெளியில் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அதை நம்ம வந்து ஆன் பண்ண முடியாது. வீட்டில் இருந்தால் பண்ணலாம். ஓகேவா? இது நம்ம வந்து வெளியே இப்போ வீட்டில் கேமரா எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் வந்து வெளியில் இருக்கும்போது சப்போஸ் இது லைட்டிங் வந்தாலோ ஹை கரண்ட் வந்தாலோ அது ட்ரிப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளாக அங்கேருந்து இது மேலே ரைஸ் பண்ண முடியாது, அதை ஆன் பண்ண முடியாது. அப்போது அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஆனால் அதுக்கு அந்த ப்ராப்ளமாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒய்ஃபை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒய்ஃபை எம்சிபி. ஓகேவா? இது வந்து 4 போல் சொல்லுவோம். 4 போல்னா 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுது. அதே இது வந்து 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறது. இது வந்து சர்க்யூட் பிரேக்கர். இது நம்ம ஒரு ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது. சிங்கிள் போல். அப்போது இது சிங்கிள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறக்கூடியது. இது வந்து நம்ம ஒரு சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, ஒரு ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா 3 ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒய்ஃபைல எப்படி நம்ம இதில் எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து அந்த ஸ்டேட்டஸும் பார்க்க முடியும். அதில் இருந்து ஆன் பண்ணவும் முடியும், ஆஃப் பண்ண முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் ரொம்ப லைட்னிங் எல்லாம் வருதுன்னு வச்சுருங்க. நமக்கு நிறைய நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளவுமே இப்போ நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ அதுவும் மெயினாக லேப்டாப் இதெல்லாம் சார்ஜ் போட்டிருப்போம். அப்போ வந்து லைட்னிங்னால ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி போடனாலும் நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னா ரொம்ப லைட்னிங் வருது, அப்போ ஹை கரண்ட் வரப்போகுதுன்னு உங்களுக்கு வந்து இது இருந்தாச்சுன்னா உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிட்டு அதை நமக்கு தேவைப்படும் போது ஆன் பண்ணி விடலாம். ஓகேவா? அப்போ நிறைய நமக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ், நமக்கு வீட்டில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இது வந்து ஆப்லேயே நம்ம வந்து வெளியிலேருந்து மொபைல் த்ரூவாகவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எவ்வளோ கரண்ட் வருது, எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ பவர் எடுத்துகிட்டு இருக்கு, எல்லாமே நமக்கு இதில் வந்து ஸ்டேட்டஸ் கூட பார்க்க முடியும். ஓகேவா? சரி, இப்போது பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ். ஒன்று வந்து நியூட்ரலாக இருக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் RYB சரியா, ரெட், எல்லோ, ப்ளூ. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ், இது செகண்ட் ஃபேஸ், இது வந்து தேர்ட் ஃபேஸ். ஓகே? அப்போ நமக்கு இது சிங்கிள் ஃபேஸ் தான் இப்போ அவைலபிள். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபேஸையே 3க்கும் கொடுக்க போகிறேன், நியூட்ரலாக காமனாக கொடுக்க போகிறேன். சரியா? அது நீங்கள் எலக்ட்ரிஷனே கனெக்ட் பண்ணிடுவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சும்மா சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள். நான் சும்மா கனெக்ட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இது ப்ராப்பராக நம்ம வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். சரி, வேறெல்லாம் லீடெல்லாம் கரெக்டாக எடுத்து பெரிய நீங்கள் 2.5 கொஞ்சம் ஃபேஸு கொடுக்குறது பார்த்தீங்களா, இது நான் 1 ஸ்கொயர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக அதுக்கு ப்ராப்பராக எவ்வளோ லோடு எடுக்குதோ அது அளவுக்கு நம்ம வந்து ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேஸை வந்து நான் லூப் பண்ணி கொடுக்குறேன். அப்படி நியூட்ரல். சரியா? ஐடென்டிஃபிகேஷன் வேண்டி என்ன எடுத்துருக்கேன்னா ரெட்டும் ப்ளூவும் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ரெட்டு பிளாக்கு. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஃபேஸை நார்மலாக ரெட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிளாக்கை வந்து நியூட்ரலுக்கு எடுத்துருக்கோம். சரியா? இது சும்மா எடுத்துருக்கேன்.
இதை கனெக்ட் பண்ணி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைனால உங்களுக்கு கவரேஜ் ஏதாவது இல்லையானா தனியாக அடிஷ்னல் வேறும் இருக்குது சரியா. அடிஷ்னல் வேறு இதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆங்கினா போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ எல்லாமே இதை கனெக்ட் பண்ணிட்டேன், 3 ஃபேஸுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரமே ரெட் லைட்டாகும் உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துட்டு இருந்து. இப்போ நான் வந்து டோட்டலாக இதை ஆட் பண்ணி ஆப்பையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. கனெக்ட் பண்ணும்போது இதில் ப்ளூ வந்துடும். ப்ளூ வரும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து நம்ம ஆப்பு கூட இது கனெக்ட் ஆகிட்டு. ஓகேவா. கனெக்ட் ஆகிட்டு இனி நான் வந்து பாருங்கள், நம்ம வந்து எங்கே இருந்தாலும் இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே ஒய்ஃபை த்ரூவாக நமக்கு இந்த என்ன பண்ணிடலாம்னா இதை ஆன் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ பவர் இருக்கும்னு இங்கே தெரிஞ்சிடும். பாருங்கள் இந்த ஆப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வால்டேஜ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் எவ்வளோ இருக்குது, பவர் எவ்வளோ இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ அந்த லோடே எடுக்காதனால தான் உங்களுக்கு 0ன்னு தெரியுது. இப்போ லோடு எடுத்துகிட்டு இருந்தாச்சுன்னா இப்போ நீங்கள் ஃபேன்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அளவுக்கு பவர் இங்கே வந்து நமக்கு எவ்வளோ அது கரண்ட்டு எடுத்துகிட்டு இருக்குது, வோல்டேஜ் எடுத்துகிட்டு இருக்குது, பவர் எடுத்துகிட்டு இருக்குது, எல்லாமே நமக்கு காட்டிடும். ஓகேவா. பாருங்கள் இதில் நான் வந்து இப்போ இதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இது இப்போ ஆஃபில் இருக்குது கீழே. நமக்கு வேணும்னா நமக்கு வெளியில் இருந்தே நமக்கு என்ன பண்ணிடலாம்னா இதை நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே அப்படியே தூக்கிடும். பார்த்தீங்களா. இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் பண்ணிடலாம். அதே டைம் இப்போ ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதானிங்க அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அது பார்த்தீங்கன்னா நமக்கே அப்படி நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது உங்களுக்கு வந்து 2 days எல்லாம் நமக்கு வெளியே போய் எங்கேயாவது நமக்கு டூரோ ஏதாவது போகும்போது இங்கே லைட்டிங் ஏதாவது ஓவர் கரண்ட் வந்து நமக்கு ட்ரிப் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. அது என்னென்னா இன்வெர்ட்டரும் மேக்ஸிமம் போனால் 1 நாள் 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அப்போ நமக்கு எதுவுமே நம்ம வீடை வந்து மானிட்டர் பண்ண முடியாது, ஒரு கேமரானா வெளியிலேருந்து பார்க்க முடியாது. அப்போ அந்த இதுக்கெல்லாமே நமக்கு வந்து சேஃப்டி ப்ளஸ் இந்த சர்க்யூட் பிரேக்கர்னாலே நமக்கு சேஃப்டிக்காக போடுவோம். சேஃப்டி ப்ளஸ் வந்து நமக்கு ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், நமக்கு ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். அந்த ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோலில் இதுவும் இருக்கும், வீடும் கண்ட்ரோலில் இருக்கும். அதே டைம் இந்த பிரேக்கரும் நமக்கு கண்ட்ரோலில் இருந்தால் தான் நம்ம வந்து ஃபுல்லாக லாங் டைமுக்கு பவர் இதானாலும் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும், அதை மானிட்டர் பண்ண முடியும். ஓகேவா. அதனால் இது உங்களுக்கு இதே மாதிரிப்பட்ட நமக்கு ஒய்ஃபை 3 ஃபேஸாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சன்ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ். நீங்கள் வந்து சன்ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் என் நம்பரும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அப்படி வேணும்னா நமக்கு இதாகவே உங்களுக்கு MCB 3 ஃபேஸ் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் நம்ம போட்டு தரணுனாலும் எல்லாமே கனெக்ட் பண்ணி போட்டு தரணுனாலும் போட்டு தரலாம். ஓகேவா. ஒர்க்கோட லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு ஒர்க்கோட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன். பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் இருக்கு போகிறேன். பார்த்தீங்களா அப்படியே மேலே ரைஸ் ஆகிடும் லிவர். இப்போது உங்களுக்கு ஆஃப் பண்ணணுமா ஆஃப் ஆகிடும். ஓகேவா. இதே மாதிரி தான் இது இதே தான் உங்களுக்கு இது 3 ஃபேஸ், இது சிங்கிள் ஃபேஸ், அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா. இது உங்களுக்கு சர்க்யூட் பிரேக்கர் ஒரு ஃபேஸுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்போம். இப்போ ஒரு ரூமுக்கு மட்டும் இருக்குது நமக்கு. நீங்கள் போட்டிருப்பீங்க, நீங்கள் MCB தனித்தனியாக போட்டிருப்பீங்க. இப்போ வந்து கிச்சனுக்கு தனியாக போட்டிருப்போம், ஹாலுக்கு தனியாக போட்டிருப்போம், பெட்ரூமுக்கு தனியாக போட்டிருப்போம். அதுக்கெல்லாம் நம்ம வந்து அதே கான்செப்டில் நமக்கு அதையும் செப்பரேட்டாக நமக்கு இதே ப்ரொசீஜரில் நமக்கு ஒய்ஃபை MCB மூலமாக ஒய்ஃபை சர்க்யூட் மூலமாக நமக்கு வெளியிலேருந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணலாம் ஆப் மூலமாக. சரியா. நமக்கு இந்த மொபைல் மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு இதை பண்ணலைன்னா கூட நமக்கு காம்ப்ளிகேட்டடாக நமக்கு சில டைம் ஃபீல் பண்ணும்போது இதே மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம காம்ப்ளிகேட்டடாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒய்ஃபை MCB போட்டோம்னா அதுவும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் நம்ம வீடாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஓகேவா. நம்ம கண்ட்ரோலில் இருந்ததுனாலே நம்ம வீடே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.